இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 1ஆம் நாள் 17/7/2026 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை. என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6 மணி, லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்துக்கான திதி திருதியை காலை 10:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் அதிகாலை 12:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது. இது இரவு 11:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும், கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும், குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும், யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 12:04 வரை சித்த யோகம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது அதிகாலை 5:59 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது இரவு 11:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம். போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:04 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கோயில்களுக்கு சென்று வருவதன் மூலமாக இன்றைய நாளை ஒரு அமைதியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில கூடுதலான சுமையும் இருக்கும். இதனால பதட்டங்களும் ஏற்படலாம். பணியிட சூழ்நிலைகள் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. இன்று இருவருக்கும் இடையில இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். அனுசரணையான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறிய அளவுல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். சிறிது பணத்தை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வேலையிடங்கள்ல பணிச்சுமை கூடுதலாக இருப்பதாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமைக்கு ஏற்ப ஊதிய உயர்வும் பதவி மாற்றங்களும் இருக்கும். நீங்கள் நினைக்கின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்கும். செலவுகளும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே வெற்றியும் பெற்று விடுவீங்க. பணவரவு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் கொடுப்பதில் அவசரப்படவும் வேண்டாம். மனைவி இடத்துல பேசும் பொழுது கோபத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன அன்பு தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று குடும்பத்துல கலகலப்பான போக்கும் இருக்கும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் முக்கியமான அறிவுரைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல உற்சாகமாகவும் உணர்வீங்க. சில திடீர் செலவுகளும் ஏற்பட்டு திக்குமுக்காட வைத்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான பணம் இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்யலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்கள் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்தும் கொள்வீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். கவனத்துடன் முயற்சிகள் செய்வதும் நல்லது. உங்களுடைய சுய மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களையும் புரிந்தும் கொள்வீங்க.
ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பொறுப்புகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகளும் உண்டாகும், ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கைகூடியும் வரும். சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை திறமையாக ஆற்றவும் செய்வீங்க. உங்களுடைய யதார்த்தமான அணுகுமுறை உங்களுக்கு மிகவும் உதவிகரமாகவும் இருக்கும். குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்களுடைய கட்டுப்பாடுகளை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் கடிந்து பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஓரளவிற்கு பணமும் கையில இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஓரளவிற்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கால்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சில அவசியமில்லாத செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தின் மதிப்பை உணர்ந்து செய்வதும் நல்லது தாங்க. சேமிப்பதற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. தொழில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல பேச்சுவார்த்தைகளின் மூலமாக முடிவுக்கும் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய உத்தியோகத்துல சேவைகள் சிறப்பாகவும் இருக்கும். வரவு அறிந்து செலவுகள் செய்வதும் நல்லது. உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படையாக பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த வேலைகள்ல சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல ஏற்படுகின்ற குறைகளை கவனமாக தீர்க்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளையுமே கண்காணித்துக் கொண்டு இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில விஷயங்கள்ல நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கலாங்க. கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல இழப்புகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மறைமுக தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். கவனமாக செயல்படுவதும் நல்லது. மனதுல இனம் தெரியாத மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்கள் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. இன்று வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கை துணையுடன் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் உணர்வீங்க. புதிய வணிக கூட்டாளிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. செயல்பாடுகள்ல திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. சமூக பணிகள்ல இருக்கிறவங்க சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளின் மூலமாக விரயங்களும் ஏற்படலாம். திடீர் பயணங்களின் மூலமாக புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் ஏற்படலாம். மிருகசிரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில திருப்திகரமான சூழ்நிலைகளும் உண்டாகலாம். கடின உழைப்பின் மூலமாக வெற்றியும் பெறுவீங்க. தன்னம்பிக்கையுடனும் வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக பணத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். ஆரோக்கியத்துல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில முக்கியமான விஷயங்களுக்கு உடன் இருப்பவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் நினைத்ததும் நிறைவேறும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பெரியவர்களுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது உங்களுக்கு துணையாகவும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்கத்துல பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கு தகுந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. தன லாபமும் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட உதவிகளை நண்பர்கள் செய்தும் தருவாங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு உறவினர்கள் மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. நினைத்ததை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கத்தாங்க செய்யும். வருமானமும் வந்தாலும் சேமிக்க முடியவில்லையே என்ற ஆதங்கத்துடனும் இருப்பீங்க. போலியான நண்பர்கள் இடத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நஷ்டம் ஏற்படாமல் வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பள்ளி கல்லூரி கால நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபமும் இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். மனதுல அவ்வப்பொழுது சின்ன சின்ன பதட்டங்களும் பரபரப்பும் ஏற்பட்டு நீங்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விருந்தினர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. அரசியல் மற்றும் சமூக செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். உயர் அதிகாரிகளுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர் பயணத்துல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கூட்டு வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வர்த்தக பணிகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். போட்டித் தேர்வுகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் உண்டாகும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே விவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உத்வேகமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். இனிமையான பேச்சுக்களின் மூலமாக மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. உங்களுடைய மனதில் நம்பிக்கையான எண்ணங்களும் ஏற்படலாம். பணியிட சூழ்நிலைகள் அனுகூலமாகவும் இருக்கும். திட்டமிட்டபடி பணிகளை சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. இதன் காரணமாக உற்சாகமாகவும் உணர்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல இணைந்து மகிழ்ச்சியான விஷயங்கள்ல பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருந்து போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்பாடாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சில முக்கியமான விஷயங்களை கையில் எடுத்தும் இருப்பீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும்.
கேட்டது கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தாய் தந்தையரினுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய நலனுக்கு நீங்க உறுதுணையாகவும் இருப்பீங்க. உறவினர்களும் உங்களிடத்துல சுமூகமான போக்குடனும் இருப்பாங்க. புதிய தொழிலுக்கு திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் இருக்கும். ஆதாயமும் உண்டாகும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசாங்க வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அரசாங்க வேலையில மேலதிகாரிகள் சொல்படி நடந்து கொள்வதும் நல்லது. சரியான முறையில வியாபாரம் நடக்கிறதா என்பதை அவ்வப்பொழுது கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடைய விருப்பங்களை கேட்டறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. இது சம்பந்தப்பட்ட செலவுகளும் இருக்கும். ஆனாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். இன்று பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து மற்றவர்களுடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். இன்று சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். சிலருக்கு தந்தை இடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள்ல இழுபறிக்கு பிறகு தங்க சாதகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இன்று குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றமும் இருக்கும். அதே சமயத்துல சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஒப்பந்தங்கள்ல உங்களுக்கு சாதகமான போக்கும் இருக்கும். குழந்தைகள் கிட்ட இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாரையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பெற்றோரிடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இணையம் சார்ந்த துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் இருக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் மாறும். வாகன பயணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தந்தையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். பயணங்களின் மூலமாக அனுகூலமான பலன்களையும் பெற்றுவிடலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். சமாதானமான போக்குடனும் இருப்பீங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். இன்று நீங்கள் புதிய முயற்சிகள்ல கவனமுடன் ஈடுபடுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல சிந்தனைகளுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலையில சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. இது உங்களுக்கு சாதகமான மாற்றங்களாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பொறுமையுடனும் செயல்படுவதும் நல்லது. திட்டமிட்ட செயல்களை ஆற்றவும் செய்வீங்க. பணியிட சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். நடுநிலையோடு வேலைகளையும் செய்வீங்க. சக பணியாளர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. திருமண உறவுல அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது தாங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. உறவுல மகிழ்ச்சியும் இருக்கும். அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே சமயத்துல வரவை விட செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. மனதிற்கு பிடித்த விஷயங்களை எப்பொழுது செய்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சற்று மாற்றங்களையும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய கடன் தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உறவினர்களுடன் ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலையின் காரணமாக நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வீட்டுல சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும். பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. புதிய நண்பர்களிடத்துல சற்று எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க.
வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் கவனமுடன் மேற்கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளையும் பெறலாம். பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய் வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில செலவுகளும் இருக்கும். லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடத்துல ஆதரவாகவும் இருப்பீங்க. வித்தியாசமான கற்பனைகளும் மனதில் ஏற்படலாம். தேவையற்ற விஷயங்களுக்கு இப்பொழுது முக்கியத்துவமும் தரவும் வேண்டாம். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. தொழில் அல்லது வணிகத்துல இடமாற்றங்களையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி சார்ந்த விஷயங்கள்ல நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வணிக தொடர்புல இருக்கிறவங்க கிட்ட விசுவாசத்துடன் நடந்து கொள்வதும் நல்லது. இனிமையான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. குருமார்களை சந்தித்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையுங்க. இன்று உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உறுதியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கவனமுடன் செயலாற்றுவதும் நல்லது. தைரியமாகவும் துணிச்சலாகவும் இருப்பீங்க. பணிச்சுமையின் காரணமாக மேலதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிபவர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய எரிச்சலான உணர்வுகளை அவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன குழப்பங்களை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் போதுமானதாகவும் இருக்கும். குடும்ப பொறுப்புகளின் காரணமாக செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அலுவலகத்துல உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் உற்சாகத்தையும் பெற்றுத்தரும். குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். குழந்தைகளிடத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். சில முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். என்று அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி பிள்ளைகள் இடத்துல அன்போடும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல குடும்ப பிரச்சனைகளை பேசவும் வேண்டாம். எந்த ஒரு வேலையையுமே ஒத்தி போடவும் வேண்டாம். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதும் நல்லது. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் இருப்பீங்க. எதிர்பாராத லாபத்தையும் பார்த்து விடலாம். கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இப்பொழுது வழக்கமான போக்கும் இருக்கும். அரசு தொடர்பான செயல்பாடுகள்ல ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. எதிர்காலம் தொடர்பான சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வாகனங்கள்ல மாற்றங்கள் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். மேல்நிலை கல்வியில இருக்கிறவங்களுக்கு தெளிவும் உண்டாகும். சக ஊழியர்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சார்ந்த உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பும் பாசத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. மற்றவர்களிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்களை மாற்றக்கூடிய சிந்தனைகளும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையுடனும் உறுதியுடனும் செயலாற்றக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலமாக முன்னேற்றமும் உண்டாகும். பணியில உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். பணியிடத்துல சுமூகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்துவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஈகோ போன்ற உணர்வுகளையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். நிதி சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்களை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இது மன நிறைவையும் ஏற்படுத்தும். சிறப்பான வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய விமர்சனங்கள் சற்று பாதிப்பையும் ஏற்படுத்தலாம். மன வருத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நன்றாக ஆராய்ந்து யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவலைகளும் நீங்கும். வேலை சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. உறவினர்கள் உங்களுடைய தேவைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தினர் உங்களிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வாங்க. தொழில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். சில வெளிநாட்டுல இருந்து வருகின்ற செய்திகள் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழிலாளர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. ஒற்றுமையும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமாகவும் இருப்பாங்க. அரசால ஆதாயமும் உண்டாகும். துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள் இப்பொழுது அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உற்சாகமும் பெருக்கெடுக்கும். எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடிய வகையில முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த சலுகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல மிதமாக செயல்படுவதும் நல்லது. சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். துறைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. அண்டை வீட்டாருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபார பணிகள் ஓரளவிற்கு மிதமாகவும் நடைபெறும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அண்டை அயலாரில் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கையான போக்குடன் காணப்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எளிதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள முடிவுகளும் எடுப்பீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். பணியிடத்துல வளர்ச்சியும் இருக்கும். உங்களுடைய பணிகளை உற்சாகமாகவும் எளிமையாகவும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணிகளை விரும்பி மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பெருந்தன்மையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலையும் நன்றாகவும் இருக்கும்.
பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்ற ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அலுவலகத்தில் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். குழந்தைகள் இடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். இதில் எல்லாமே தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் நன்மைகளையும் பெற்றுத்தரும். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி பிள்ளைகளுடன் அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சற்று அலைச்சல்களையும் தருவதாகவும் இருக்கும். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. எந்த ஒரு வேலையையுமே நீங்க ஒத்தி போடவும் வேண்டாம். கடந்த 2 நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். இப்பொழுது சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். அரசால் ஆதாயமும் உண்டாகும். வேற்று மதத்தினர் இப்பொழுது உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபார பணிகள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இப்பொழுது தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் நேர்மறையான சிந்தனைகளுடன் இருப்பதும் நல்லது. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேலே எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெளிவான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில சில எதிர்பார்ப்புகளும் இருக்கும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தகவல் பரிமாற்றத்தின் பொழுது சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருங்க. என்ற சிறந்த திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய உறுதியின் காரணமாக மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. செய்யும் பணிகள்ல தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுடைய முயற்சியில உங்களுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது நகைச்சுவையான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் நீங்கும். சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலையில கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. ஆதாயமும் உண்டாகும். தொழில்துறையில புதிய முறைகளை கையாளவும் செய்வீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வெற்றி வாய்ப்புகளும் கூடி வரும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசாங்க வகையில அனுகூலமும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். மேன்மையும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உண்மையாக உழைக்கவும் செய்வீங்க. மன தைரியத்தோடு எந்த ஒரு வேலையிலும் இறங்குவதும் நல்லது. எப்படியாவது சில உதவிகளையும் பெறவும் செய்வீங்க. மனைவி இடத்துல சமாதானமான போக்கும் காணப்படும். பிள்ளைகளுடைய போக்கினை
கண்டிப்பாக பார்த்து கொள்வதும் நல்லது. போன் மூலமாக வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உறவினர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. யோசிக்காமல் செலவுகள் செய்யவும் வேண்டாம். எதிர்ப்புகளும் நீங்கும். பிள்ளைகளினால ஆறுதலாகவும் உணர்வீங்க. வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நவீன மின்னணு சாதனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான செயல்களினால போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். என்று உங்கள் தாய் தந்தையரினுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தந்தை இடத்துல இருந்து எதிர்பார்த்த பண உதவிகளும் இருக்கும். அரசாங்க வகையில அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்களினால செலவுகளும் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவே இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பிள்ளைகளினால ஆறுதல்களும் உண்டாகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நவீன மின்னணு சாதனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான செயல்களினால போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய சலுகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். பொருளாதார பிரச்சனைகளும் குறையும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த சிக்கல்களும் குறையும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:04 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இது இரவு 11:24 வரை சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக விஷயங்கள்ல ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய முயற்சியின் மூலமாக மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சில முக்கியமான வேலைகளை நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லது தாங்க. அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை ஓரளவிற்கு நல்ல முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வளர்ச்சியும் இருக்கும். உங்களுடைய பணிகளை மேம்படுத்தக்கூடிய பயனுள்ள திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. திருமண உறவில் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண விஷயத்துல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். கவனமாக இருப்பதும் நல்லது. பணத்தை சாதுரியமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. இன்று சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் மாறும். பண பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. இன்று தர்ம சிந்தனைகளும் அதிகமாகவும் இருக்கும். கோயில்களுக்காக அறப்பணிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களினால செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களினால உடல் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எவ்வளவுதான் இடையூறுகள் வந்தாலும் மன உறுதியுடனும் இருப்பீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மன சங்கடங்களும் நீங்கும். புதிய நண்பர்களை நம்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. பணம் வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். நேரம் தவறாமல் வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். மற்றவர்கள் உங்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடுவதை அனுமதிக்கவும் வேண்டாம். என்று மற்றவர்களை சந்தேகப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் நல்லது. இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவதும் நல்லது தாங்க.
இன்று மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களினால சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்படலாம். குடும்பத்தாரினை அனுசரித்து செல்வதும் நல்லது. என்று மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தற்பெருமையாக பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:24 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. வேலைகள்ல கவனமாகவும் இருப்பீங்க. தொழில் சார்ந்த யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய செயல்களை ஆற்றுவதில் சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். இன்றைய நாளை கவனமுடன் திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. பணிகளை எளிமையாக ஆற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்களை சிறந்த முறையில் ஆற்றவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல மாறுபடுகின்ற மனநிலையுடனும் இருப்பீங்க. நட்பான சகஜமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படலாம். தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்கள்ல விரைப்பு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. உங்களுடைய வீட்டுல திருமண விசேஷங்களுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். மன உறுதியுடன் இருந்து வேலைகளையும் செய்வீங்க. எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில எதிர்பாராத லாபமும் இருக்கும். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாய வகையில வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலையில நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். புதிய தொழில் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. பதவி உயர்வுகளும் இருக்கும். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் விருத்திக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளை அடையாளம் காணவும் செய்வீங்க. இதனை சாமர்த்தியமாக கடந்து வரவும் செய்வீங்க. எந்த நேரத்திலும் எதையும் சமாளிக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. மனக்கவலைகளும் நீங்கும். வேலையில கவனத்தை செலுத்துவதும் நல்லது. உறவினர்கள்ல சிலர் உங்களுக்கு எதிராக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் போட்டிகளில் ஈடுபடுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எடுத்த வேலைகளை முழுமையாக முடிக்க முடியாமல் திணறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல எதிர்மறையாக பேசவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க சக ஊழியர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. அவர்களின் மூலமாக தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளின் மூலமாக புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலமாக குழப்பங்களும் ஏற்படலாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில வேலைகள் இழுபறியாகி தங்க முடியும். சுப செய்திகளின் மூலமாக செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். மகிழ்ச்சியும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சுப செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைந்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிக்கான சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய வாய்ப்புகளுக்காக இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவில் இன்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலமாக அன்புடனும் அனுசரணையாகவும் உணர்வீங்க. நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சாதகமாகவும் இருக்கும். சிறந்த முறையில் பணத்தை பராமரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்தில் இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சாதகமான போக்கும் காணப்படும். சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தொழிலில் மேன்மையும் உண்டாகும். மகிழ்ச்சிகரமான செய்திகளும் வந்து சேரும். என்று சிலருக்கு புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மன உறுதியாகவும் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். அனுகூலமும் உண்டாகும். அரசு அதிகாரத்தில் இருக்கின்ற நண்பர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. நண்பர்களிடத்துல இருந்து தக்க சமயத்தில் பண உதவிகளும் வந்து சேரும். உறவினர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். என்ன செலவாக இருந்தாலும் அதனை குறித்து வைப்பதில் கவனமாக இருப்பதும் நல்லது. மனைவி இடத்துல அக்கறையாக நடந்து கொள்வதும் நல்லது. எதிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை செய்தும் தருவீங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய பொருட்களும் வந்து சேரும். வியாபாரத்துல நவீன யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அனுபவ அறிவினால சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சகோதரர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில உறவினர்களின் மூலமாக கிடைக்கும் செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலைச்சல்களும் இருக்கும். நண்பர்களினால செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். இன்று அலுவலக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்ப தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் இருக்கும். வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.